அண்ணா 12 மணிக்கு கேக்க வெட்டிட்டு கச்சேரி ஆரம்பிக்கலாமா இல்ல கச்சேரி ஆரம்பிச்சுட்டு கேக்க வெட்டலாமா? இந்த வார்த்தையெல்லாம் எங்க இருந்துடா கத்துக்கிட்ட? சும்மா ப்ரோ ஒரு 4-5 ரீல்ஸ் பார்த்தேன், அதுல இருந்து தான். சரி சொல்லுங்க, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். வாழ்க்கையிலேயே தடவையா குடிக்கார பையனா ஆக போறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குது எனக்கு. சொல்லுங்க, எப்போ ஆரம்பிக்கலாம்? என்னடா உன் தம்பி இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? இப்பவே ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுவானோன்னு தெரியல எனக்கு. அதனாலதான் அவன் குடிக்கிறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்காம இருந்தேன். ஏதோ நீ கேட்டியங்கிறதுனால கொடுத்துட்டேன். அதுவும் இல்லாம அவனும் ரொம்ப கெஞ்சி கேட்டான். டே ராகுலே, கொஞ்சம் பாத்திருடா, குடிச்சு புட்டு பேசாம படுத்து தூங்கிருன்னு. தேவையில்லாம குட்டிக்காரனெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காதடா வீட்டை சுத்தி. அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ப்ரோ. நான் என்ன விஸ்கி பிராந்தி ரம்மு ஜின்னு குன்னு பண்ணு நான் சாப்பிட போறேன்? வெறும் பீரு தானே, குடிச்சிட்டு அப்படி நல்லா டம்மு கட்டின்னு தூங்கிடுவேன். கவலைப்படாதீங்க. என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? சரி ஓகே, ஆனா எந்த அட்டகாசமா இருந்தாலும் வீட்டுக்கு பின்னாடி வச்சுப்போம் என்ன. வீட்டுக்குள்ள போகவே வேணாம். குறிப்பா அப்பா அங்க ரூமு கிட்ட போவே கூடாது. ஆமா ஆமா கரெக்ட். நம்மளுக்கு மேல இருப்பாங்க அவங்க. இன்னைக்கு அவங்க ஒரு தனி செட்டப் வச்சிருக்காங்கல்ல, நம்மளெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்களாடா அதுல? வாய்ப்பே இல்ல மச்சான், வேடிக்கை கூட பார்க்க முடியாது. ரூமு கதவை சாத்தி வச்சிருந்தாங்கன்னா காலையில தான் திறப்பாங்க, எட்டி கூட பார்க்க முடியாது. விடிய விடிய பார்ட்டி தான் போல. ஆனா நம்மளால அப்படி பண்ண முடியாது, ஏதோ கொஞ்சமா தான் செய்ய முடியும். ஆமா என்னடா பார்ட்டிக்கு கூப்பிட்டுருந்தோம், யாரையும் ஆளு காணோம். இந்த கமல் குணா அப்புறம் அந்த சௌமியா அவங்களாம் எங்கடா இன்னும் வரல? கிட்ட வந்துட்டுன்னு சொன்னாங்கடா, வந்துருவாங்க. அவங்க வராங்க வரல. அங்க பாரு நான் உன் ஆள் வருது. கியூட்டா இருக்கல என் தங்கச்சி? ஆமா ஆமா, அங்க கியூட்னஸ் ஓவர்லோடடா இருக்கு, இங்க ஜொல்லு ஓவர்லோடடா இருக்கு. என்னையாடா சொன்ன? தொடச்சிட்டு பேசு ப்ரோ. ஏய் வாய மூடு. ஹாய் நந்தினி, என்னடி எவ்வளவு பொறுமையா நடந்து வர? என் அக்கா தான் சொல்லிச்சு பொண்ணாட்டும் பொறுமையா நடந்து போடின்னு, அதனால தான் அப்படி நடந்து வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஏ நடிக்காதடி நாளுக்கு. நீ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு உனக்கு நடக்க தெரியலன்னு சொல்லு, நாய் கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். எங்க சந்தோஷ் நீங்க சொல்லுங்க, நான் நடக்க தெரியாத மாதிரி அங்க நடந்தேன்? சேச்சே அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ அழகான பதுமை மாதிரி நடந்து வந்த. டெய்லியும் அப்படியே நட என்ன? தினமும் இப்படி நடக்கணுமா? சரிங்க முயற்சி செய்யறேன்னு. நான் இப்படி நடக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா சந்தோஷ்? பிடிக்காமையா இதையெல்லாம் நின்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்க சந்தோஷ், உங்களுக்காக நான் எதையோ மாத்திக்கிட்டேன். என் நடைய மாத்திக்க மாட்டேனா? மாத்திக்கிறேன். ஐயோ இதுக்கு மேல என்னால பொறுத்து போக முடியாது. ஓவரா நடிக்கிறாளே. அடிய நாளுக்கு நீ என்ன நடி சொன்ன இப்போ? என்னன்னு சொன்ன? ஏச்சி அது இல்லடி, அண்ணன் கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? அதுவாடா, உங்க அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி இனிமேல என்னுடைய நடை இருக்க போது, அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படி. இப்ப அண்ணன் சொன்னாரு பதுமை மாதிரி நடந்து வாமான்னு, அந்த மாதிரியா? டெஃபினெட்லி. ராகுல் சும்மா கிண்டல் பண்ணாதடா, என் தங்கச்சி அதெல்லாம் அழகா நடந்து வருவா. கிழிப்பா ப்ரோ. நீங்க வேற சும்மா இருங்க ப்ரோ, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் நடந்து வந்துச்சுன்னு வைங்களேன், எதிர்க்க இருக்கவனே பயப்படுவான், நம்மள தான் அடிக்க வருதான்ட்டு. அந்த மாதிரி நடக்கும். 10 பேரை அடிச்சு கொல்ற மாதிரியே நடந்து வரும் இது. ஏன்டா இப்படி கிண்டல் பண்ற? அவனுக்கு வேற என்னடா வேலை இருக்குது? ஆனாலும் என் தம்பி கரெக்டா தான் சொன்னான். இப்பதான் என் மனசுல இருக்க பாரமே போச்சு. சரி சரி ஃப்ரீயா விடு நந்தினி, நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே நட, எனக்காகலாம் எதையும் மாத்திக்க வேணாம். நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் சந்தோஷ், தேங்க்யூ. சரி சரி சொல்லி விட்டது போதும், கிளம்பிடி கிளம்பு, நாங்க எங்க வேலையை ஆரம்பிக்க வேணாம். ராகுலே இப்ப ஏதோ ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, அதை பத்தி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சந்தோஷ் கேக்கெல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி நந்தினி, அதான் பிளானு. சூப்பர் சந்தோஷ். அப்புறம் நான் சொன்னல ஒன்னே ஒண்ணுதான், அதுக்கு மேல போக கூடாது சரியா? ஒண்ணுதான் லிமிட், அதுக்கு மேல போக மாட்டேன். உன் பேச்சை என்னைக்கு நம்பிட்டு இருக்கு? நல்லா அடங்கி போறான்ல நந்தினி கிட்ட இவன். அவ அடக்குனா இவரு அடங்கி தானே போனோம், வேற வழி. எல்லா பொண்ணுங்களும் இப்படித்தான் இருக்காளுங்க பாருங்க. கண்ணு அசைவலியா அவரை மிரட்டி வைக்கிறான். ஓவரா வயிறு எரியாதடா. சரிங்க சந்தோஷ், அப்ப நான் வரேன். போணுமா? டேய் சந்தோஷே, நாங்களா இருக்கோம்டா இங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணு. சாரி மச்சான், நீ போமா, நம்ம கேக் கட் பண்ணிட்டு உட்காந்து பேசுவோம். அதுக்கப்புறமா நான் இங்க வந்து என் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சரியா? சரிங்க சந்தோஷ். அப்புறம் மச்சான், நம்ம மட்டும் எதுக்கிட்ட இங்கே உட்காந்துருக்கணும்? கேக்க கட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வரலாமே, என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும்? வரலாமே. அப்ப வாங்க, நான் போறேன். நந்தினி நில்லு, நானும் வரேன். ஆளை பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டாருல இவரு. காதல் என்ன பண்ண முடியும், இப்படித்தான் இருக்கும். அதுவும் சரிதான், நம்மளுக்கு மட்டும் என்ன ஆள் இல்லையா? எனக்கு என் பொண்டாட்டி இருக்கிறா, உங்களுக்கு உங்க ஆள் இருக்கிறா. வாங்க ப்ரோ, நாமளே நம்ம ஆளுங்க கிட்ட நின்று பேசுவோம். டேங்கப்பா பயங்கரமா வந்திருக்கீங்களே 3 பேரும். 3 பேரும் சேர்த்து சொல்லாதம்மா, ஒருத்தர் தான் இங்க பயங்கரமா வந்திருக்காங்க. கமல் சும்மா நல்லா ஓட்டிக்கிட்டு இருக்காத, எவ்வளவு நேரம் தான் என்ன கலாய்ச்சிட்டு இருப்ப? ஏன் நந்தினி, என் ட்ரெஸ் அவ்வளவு மோசமாவா இருக்கு? நல்லா தானே இருக்கு? நல்லாதான் இருக்கு. கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் நல்லாதாங்க இருக்கு. பாயிண்ட் பாயிண்ட். நீ கருப்பா சிரிக்காத. மணி என்ன மணி கிண்டல் பண்ற? நல்லா இல்லையா? அப்போ கொஞ்சம் சின்னதா இருக்குன்னு தாங்க சொன்னேன், கிண்டல் எல்லாம் பண்ணல. உங்களுக்கு பொருந்ததுங்க, அழகா இருக்கு. ஆமா சௌமியா, உங்களுக்கு பொருத்தமா இருக்கு. தைச்சதை தான் நீங்க போட்டிருக்கீங்களா இல்ல நீங்க போட்டதுக்கு அப்புறம் தான் வச்சு தைச்சாங்களான்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கு. தேங்க்யூ நந்தினி, தேங்க்யூ. காம்ப்ளிமெண்டாவே எடுத்துக்கிறேன். காம்ப்ளிமெண்ட் தான் சௌமியா. நம்புறேன் நம்புறேன். பை தி வே, உங்க 2 பேரோட ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்கு. தேங்க்யூ சௌமியா. தேங்க்யூ.
மணி, நந்தினி, நீங்க 2 பேருமே இந்த ட்ரெஸ்ல ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. அப்புறம் மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட மாட்டேன்னு சொன்னீங்க. நீங்க போட்டிருக்கிறதே செம மாடர்னா இருக்கு தெரியுமா? கமல், மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட மாட்டோம்னு சொல்லல, போடுவோம். இப்போ இந்த மாதிரி போடுவோம், ஃபுல் ட்ரெஸ் போடுவோம். சௌமியா போட்டிருக்காங்கல்ல ஷார்ட், அந்த மாதிரி போட மாட்டோம், அவ்வளவுதான். ஓ அப்படியா? சரி சரி, ஓகே ஓகே. ஓம்லி கேர்ள்ஸ் இப்படி தாண்டா இருப்பாங்க. கருப்பா பார்த்து பேசு. ஷார்ட் ட்ரெஸ் போட்டா ஓம்லி கேர்ள் இல்லையா? நான் உன்னை சேர்க்கவே இல்லம்மா. அவங்க 2 பேரை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்தேன். சரி சரி, நானும் ஓம்லி கேர்ள் தான். சரி சௌமியா, பாத்துக்கங்கம்மா, ஓம்லி கேர்ள். சரி சரி விடுங்க, எதுக்கு வந்ததுமே அவங்கள ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? பொறுமையா ஓட்டலான்றியா? எதையும் நான் என் வாயால் ஒப்புக்கொள்ள மாட்டேன், நீங்களே பார்த்து செய்து கொள்ளுங்கள். அதுவும் சரிதான். சரி, சந்தோஷங்கம்மா. ஆமா, நானே கேட்கணும்னு தான் இருந்தேன். எங்க போயிட்டான் அவன்? பின்னாடி தாங்க இருக்காரு, போய் பேசுங்க போங்க. சரிம்மா. கமல், ஒரு நிமிஷம். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நாங்கள் கூப்பிட்டோங்கிறதுக்காக வந்திருக்கீங்க. உங்களோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட ஓரமாக வச்சுட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அட, எங்களுக்கெல்லாம் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லைம்மா. நாங்களாம் யார் கூப்பிட்டாலும் போயிடுவோம்மா. ஆமாம்மா, பழைய சொல்றது எங்க வீட்டில் இருக்குதுன்னு கூப்பிட்டா கூட ஓடிடுவோம்மா. நாங்க இவ்வளோ பெரிய பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கீங்க, வராமல் போயிடுவோம்மா. நீ வேற என்னம்மா பொண்ணா இருக்க நீ. குணசேகர, நீங்க இருக்கிறீங்களே, செம்ம ஆளுங்க போங்க. தேங்க்ஸ்மா. அடிக்கடி என் பேரை சொல்லுமா. கருப்பன் கருப்பன்னு கூப்பிட்டே என் பேரை மறக்கடிச்சிடுறானுங்க. சரி, ரொம்ப பேசாத, வட போலாம். போய் சந்தோஷம் பார்த்துட்டு வரலாம். ஏங்க, ஒரு நிமிஷம் இருங்க. என்னம்மா? என்ன இன்னைக்கு பார்த்து நந்தினி உன்னை நிக்க வச்சு பேசிக்கிட்டே இருக்கு? என்னம்மா நந்தினியா? இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல பொங்கல் வருது. பொங்கல் வாங்கி தரணுமா உனக்கு? இல்ல, எங்க ஊருக்கு வரீங்களா? பொங்கல் எல்லாருமே நாங்க எங்க ஊர்ல செலிப்ரேட் பண்ணுவோம், எங்க வீட்ல. நீங்க எல்லாருமே பொங்கலுக்கு எங்க வீட்டுக்கு வரீங்களா? சௌமியா, அவங்களே சேர்த்து தான் சொல்றேன். நீங்க 3 பேருமே வரீங்களா? நான் வரேன்ப்பா. சூப்பரு. சூப்பர் சௌமியா. கமல், குணா, நீங்க என்ன எதுவுமே சொல்ல மாட்டீங்க? நந்தினி, எங்க 2 பேராலையுமே வர முடியாது நந்தினி. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. பொங்கல் ஹாலிடேஸ்க்கு யூஸ்வலா நாங்க ஊருக்கு போயிருவோம். ஸோ இந்த வருஷமும் நாங்க அப்படித்தான் போவோம். ஓ ஆமால, கோயம்புத்தூர் போயிடுவீங்களா நீங்க? ஆமாம்மா, அதானே எங்க ஊரு. நீங்க எல்லாருமே வேணா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க. ஏன் இந்த பொங்கலுக்கு கூட வாங்கல? ஆமா நந்தினி, எங்க வீட்டுக்கு வரியா? என் அம்மா உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன சொன்னீங்க? இரும மாடி பார்த்து பேசுறா. ஐ மீன், நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. யூஸ்வலா எங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு நான் யாரையும் கூட்டிட்டு போனது இல்லையா. இவனை தவிர இவன் பக்கத்து வீட்டுக்காரன் வேற. அதனால இவனெல்லாம் ஃப்ரெண்டாவே கன்சிடர் பண்ண முடியாது. எங்க வீட்டு ஆள் இவன். அப்படித்தான் நான் இவனை பாக்குறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல. ஃப்ரெண்ட்ஸ்னு நான் யாரையும் கூட்டிட்டு போனதில்ல. நீங்க எல்லாருமே வந்தீங்கன்னா எங்க வீட்டுல ரொம்ப சந்தோஷமாவாங்க எல்லாரும், ஸ்பெஷலா எங்க அம்மா. சரிங்க கமல், ஆனா இந்த வருஷம் இல்ல, நெக்ஸ்ட் இயர் வேணா நாங்க வரோம். வரேன்னு சொல்றீங்களே, அதுவே போதும். அதுவும் இல்லாம நந்தினி, பொங்கலுக்கு தான் நீங்க வரணும்னு இல்ல, நடுவுல எப்பயாவது லீவ் கிடைச்சதுன்னா அப்ப கூட எல்லாருமே ஒரு ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு வந்துடலாம். சரியா? எங்க ஊர் சூப்பரா இருக்கும், வால்பாறை. ஆமா நந்தினி, கிளைமேட் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா உனக்கு? என்ன ஐ மீன், எங்க ஊரை ரொம்ப பிடிச்சிடும். சரி சரி, ஒரு நாள் வந்து பாத்துட்டா போச்சு. சரி சரி, அப்ப சீக்கிரமாவே ஒரு ட்ரிப் பிளான் போட்டுடலாம். ட்ரிப் பிளான் போடுறதெல்லாம் சரிதான், அதுக்கு எங்களுக்கு லீவு தருவீங்களா நீங்க? லீவு தானேமா, ஒரு வாரம் கூட எடுத்துக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல. சரி, ஆனால் தாங்க நீங்க பிள்ளைங்களை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டா இதுதான் பெனிஃபிட் நந்தினி. ஆமா ஆமா, பார்த்து செஞ்சு விடுவோம் அதெல்லாம். பைதவே, உங்க தொட்டி இருக்காரா இங்க? ஐயோ நந்தினி, கோச்சிக்கதமா, சாரிமா, தெரியாம சொல்லிட்டேன். அவரும் உங்க வீட்டால் தானே, இங்க தானே இருக்காரு? ஆமா ஆமா, இருக்காரு இருக்காரு. வாங்க, உங்களை மாட்டி விடுறேன். என்னம்மா நீ வருஷத்தோட கடைசி நாள்ல இப்படி நின்னுக்கிட்டே மாட்டி விடுவேன்னு சொல்ற? இந்த நாள் மறப்போம் மன்னிப்போம் நாள், ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? சரி ரைட்டு, விடுங்க. 12-1 மாட்டி விடுறேன் உங்களை. என்னம்மா நீ, புது வருடம் புதிய தொடக்கம், அது தெரியாத உனக்கு? அப்பப்போ யாரையாவது போட்டு கொடுத்துட்டு இருப்பியா? அப்படியெல்லாம் இருக்க கூடாதுமா. சரியா? நல்ல பொண்ணாட்டு இருக்கணும். சரிம்மா, நாங்க போய் சந்தோஷம் பார்த்து பேசிட்டு வந்துடுறோம். வாங்கப்பா போலாம். சரி சரி, போயிட்டு வாங்க. இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே. ஹாப்பி நியூ இயர்மா. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். டே கமலா, என்னடா? இந்த லாஸ்ட்ல ஒரு பொண்ணு ஒயிட் டாப்பும் ப்ளூ ஜீன்ஸும் போட்டிருக்கு பாரு, அப்படியே கேஷுவலா பாரு அந்த பொண்ணு. பாத்துட்டேன். என்ன இப்போ அதுக்கு? அந்த பொண்ணு தொட்டியோட பொண்ணுடா. ஓ, அவரு பொண்ணு தானா இது? மொத்தம் 2 பொண்ணுங்கள்ல, இந்த பொண்ணு பெருசாடா? ஆமாம்மா, இதான் பெருசு. இங்க நம்ம முன்னாடி ஒண்ணு நிக்குது பாரு, கண்ணாடியை மாட்டிக்கிட்டே, சைடுல ஒரு பையன் மாட்டிட்டு இருக்கு பாரு, அதுதான் 2வது. 2 பொண்ணுங்களும் கியூட்டா தான் இருக்கு. தொட்டி பொண்ணுங்கன்னா நம்ப முடியல. நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா நான் எதுக்கு தெரியுமா இப்ப சொன்னேன்? அந்த பெரிய பொண்ணு இருக்குல்ல, 11th படிக்குதுன்னு சொன்னல, அது பக்கத்துல இருக்கிற சப்பு சொக்காவை லவ் பண்ணுது. நினைச்சேன் அப்பவே, க்ளோஸா நிக்கிறாங்களே 2 பேரும்னு. சரி சரி, ஸ்கூல் படிக்கிற பசங்க லவ் பண்றாங்க. கொஞ்சம் வயிற்றுச்சலா தான்டா இருக்குது உனக்கு. பயங்கரமா எரியுது. ஆனா என்ன பண்ண முடியும்? பீரை குடிச்சு ஆட்டிக்கலாம். இந்த பசங்க கேட்க விட்டுருச்சுன்னா போகலாம். ஆனா கவுண்ட் ஒன்று போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்னு என்னத்த பண்றது? முன்னாடியே வந்து நின்று தப்பு பண்ணிட்டோம்னு தோணுது. சும்மா இருடா. டேய் ராகுலே, சொல்லுடியே. போன நியூ இயர் ஞாபகம் இருக்காடா? நானும் நந்தினியும் பாட்டு பாடணுமே, சூப்பரா இருந்துச்சுல்ல? பாரு, கேள்வியை கேட்டுட்டு நீயே பதில சொல்லிக்காதனா? நியூ இயர் நல்லபடியா போச்சு, நீ பாடினதெல்லாம் நல்லா இல்ல.
ஏன்டா அப்படி சொல்ற? எங்களுக்கு நான் குறைச்சல, நாங்க நல்லா தானே பாடினோம். அடியே நீங்க ரெண்டு பேரும் கத்துனன்னு வேணா சொல்லுங்கடி, பாடினன்னு மட்டும் சொல்லாதீங்கடி. நீங்க பாடின லட்சணம் தான், சீ, நீங்க கத்துன லட்சணம் தான் ஊருக்கே தெரியுமேடி. சந்தோஷ் அண்ணெல்லாம் ரூம் விட்டு வெளியவே வரலடி அன்னைக்கு. இது ஏன்டி இப்படி பண்றீங்க? அதை பத்தி ஞாபகப்படுத்தாதீங்கடி. ரொம்ப ஓவரா பண்ணாதடா, நாங்களாம் நல்லா தான் பாடணும். இப்ப கூட நாங்க தான் பாட்டு பாட போறோம். நந்தினி ரெடியா இருக்கியாடி? நான்லாம் பிறந்ததுல இருந்து ரெடிடி. எந்த பாட்டுடி? போன வருஷம் பாடணுமே அதே பாட்டா? அதேதான்டி, எல்லா நியூ இயருக்கும் அதே பாட்டு தான். அப்ப ரைட் விடு. கவுண்ட் டவுன் இன்னும் எவ்வளவு நேரத்துல தொடங்க போகுது? எங்க மனுஜ், கவுண்ட் டவுன் இன்னும் எவ்வளவு நேரத்துலங்க தொடங்கும்? 5 நிமிஷம் இருக்குமா? அப்ப நம்ம பாட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நந்தினி ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க, எதுனாலும் சின்ன குழந்தைங்கலாம் இருக்கு. ஏங்க இப்படி பண்றீங்க? கூடவே இருந்துகிட்டு அசிங்கப்படுத்துறீங்க. இந்த பாருங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி சிரிக்கிறாங்கன்னு. ஏங்க உங்களுக்கு என் குரலை பத்தி தெரியாதா? இனிமையான குரலை வச்சுக்கிட்டு நான் பாடலன்னா எப்படிங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அதானே, நீ வாடி நம்ம பாடுவோம். சரிடி. இங்க பாரு பசங்களா, நாங்க 2 பேரும் இப்ப பாட்டு பாடுவோம். பாட்டு பாடி முடிச்சதும் கவுண்ட் டவுன் வரும். அதுக்கப்புறமா கேட்க வெட்டணும், ஓகேவா? ஓகே சித்தி. அத்தை கவுண்ட் டவுன் வர வரைக்கும் சும்மாவே நின்னுக்கலாமே அத்தை, அவசியம் பாடி ஆகணுமா? கேக்குறான்ல, பதில் சொல்லு. சந்தோஷ், நான் உங்களை அப்புறமா தனியா கவனிச்சுக்கிறேன் சந்தோஷ். இப்ப நான் எதுவும் சொல்லல. டேய் கதிரே, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இல்லன்னு வையன் மாவன டவுசருக்குள்ள பூச்சி தூக்கி போடுவேன். அமைதியா நாங்க பாட்டு பாடுவோம், அதுக்கப்புறம் தான் நீங்க கேக்கல கை வைக்கணும். நீங்க தனியெல்லாம் பூச்சி தூக்கிட்டு வந்து என் டவுசருக்குள்ள போட தேவையில்ல. நீங்க 2 பேரும் இப்ப பாட ஆரம்பிச்சீங்கன்னாலே அப்படித்தான் இப்ப எனக்கு ஃபீல் ஆகும். என்னத்த பண்றது? பெருத்த அவமானம் நடந்துகிட்டு இருக்கே. இதுக்கு எல்லாரும் கூடி வேற சிரிக்கிறாங்க. பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஆனாலும் நாங்க பாட்டு பாடுறது நிறுத்த மாட்டோம். மணி ஸ்டார்ட் பண்ணிடி. ஐயோ விட மாட்டாங்க போல இருக்கே. போன வருஷமாவது ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டேன். ஆனா இந்த வருஷம் இங்க நின்று கேட்டுதான் ஆகணும். ஏன்னா கம்மிட் ஆகி தொலைஞ்சிட்டோமே. பேசாம காதை முடிக்கலாமா? இல்ல நம்ம காதை மூடுறதுக்கு பதிலாக அவ வாயை மூடிடலாமா? வேணாம் அடிச்சிட்டு போறோம். ஏன் சந்தோஷ் இப்படி புலம்புறீங்க? அந்த அளவுக்கு மோசமா பாடுவாங்க? அதை நீங்க இப்ப லைவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சொன்னா புரியாது. மணிமேகலை, ஒரு நிமிஷம் நிறுத்து. ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் போட்டுறேன். மகாஜனங்களே, இந்த நியூ இயர் அதுவுமா உங்களை காதுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்க போறோம். நீங்க கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அப்படியே உங்களுக்கு திட்டணும்னு ஆசை இருந்ததுன்னு வைங்க, எங்களெல்லாம் விட்டுருங்க. மணிமேகலை, நந்தினி 2 பேரை நேம மென்ஷன் பண்ணி கமெண்ட்ல திட்டிக்கோங்க. இப்ப ஆரம்பிடி. உஷாரா இருக்கிறல்ல நீ? சரி ஓகே, ரைட் விடு. ஹலோ எவரிபடி, விஷ் யூ a happy new year. நந்தினி கண்டினியூ பண்றியே? அது பாருண்டி. ஐயோ லைன் மறந்துட்டேன்டி. வெரி குட் மறந்துருச்சா? சூப்பர். விட்டுரு பாட வேணாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடும். அமைதியா இருங்க எல்லாரும். எவ்வளவு சந்தோஷம் பாரு இருக்கு. என் குரல் என்ன அவ்வளவு மோசமா இருக்கு? அதை எப்படிடா சொல்லு, என் வாயில நான் சொல்லுவேன். நீ மறந்துட்டுல, விட்டுருமா? முடியாது, பாடியே தீர்வேன் இன்னைக்கு. உங்க போனை கொடுங்க, நான் லிரிக்ஸ் அதுல பாத்துக்கிறேன். செல்லோ, நான் போனை எடுத்துன்னு வரலமா, ரூம்ல இருக்குது. இப்ப போய் எடுத்துன்னு வந்தா அதுக்குள்ள கவுண்ட் டவுன் வந்துரும். வேணாமா, சொன்ன கேளு. நீங்க ரொம்ப மோசம் சந்தோஷ். உங்களை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். கமல், குணா, நீங்க 2 பேரும் போன் வச்சிருப்பீங்களா? யாரா ஒருத்தர் போன் கொடுங்கப்பா. சரி நந்தினி. சும்மா இருடா, போன் எல்லாம் கொடுத்துறாத. எல்லாரும் பயப்படுறாங்க. நீ நானா இவ்வளவு தைரியமா இருக்கிற? அமைதியா. ஏமா நந்தினி, எங்க கிட்ட போன் இல்லமா. 6 மாசம் ஆச்சு எங்க 2 பேரோட போனை உடஞ்சி. சூப்பர். உங்க போன் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, நான் பாடுறேன் இப்ப. மணி, நீ ஸ்டார்ட் பண்றீ மறுபடியும். என்னடி நீனே? சரிடே. ஹலோ எவரிபடி, விஷ் யூ a happy new year. இளமை இதோ இதோ, டொடடொயிங். இனிமை இதோ டொடடொயிங். காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். டொடடொடடொடொயிங். ஐயா முடியலடா டே. அந்த பொண்ணு பாரு. ஐயோ சாரி நந்தினி, சாரி மணி. சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐம் ரியலி சாரி. இந்த மாதிரி யார் பாடியும் நாங்க கேட்டதில்லை. ஐயோ மறுபடியும் சிரிப்பு வருது. சாரி. ஐயோ காண்ட் ஹெல்ப் இட். ஏம்மா சாரிம்மா, சாரி. இப்படி பார்ட்டிக்கு கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்பதாங்க என் மனசுல இருக்க பாரமே போச்சு. ஏன் ப்ரோ?
உங்களை மாதிரி சிரிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா முடியாம நின்னுக்கிட்டு இருக்கேன்ல. ஏன் சிரிக்கிறது தானே? அதான் அவங்க 2 பேரும் சிரிச்சு மானத்தை வாங்கிட்டாங்களே, அப்புறம் என்ன நீங்களும் சிரிக்கிறது தானே? யாருக்குமே நாங்க பாடுறது பிடிக்கல. நீ பாடினது ஒரு பாட்டுன்னு நம்பிக்கிட்டு இருக்கல இன்னும். கடவுளே, உன் கான்ஃபிடென்ட் லெவல பாராட்டுறமா நான். ஐயோ, முடிச்சுக்கலாம், இதோட முடிச்சுக்கலாம். எப்பா அந்த கவுண்ட் ஒன்று போடுங்கப்பா. ஆமாமா, கவுண்ட் டவுனுக்கு நேரம் ஆயிடுச்சு, போட்டுடலாம். சரி சரி, பாட்டு தான் பாட முடியல, எல்லாரும் சேர்ந்து கவுண்ட் டவுன் சொல்லலாம், ஓகேவா? டபுள் ஓகேமா. சபா, ஒரு வழியா முடிவுக்கு வந்தாங்களே, பாடுங்கப்பா அந்த கவுண்ட் டவுனை. முடியல, காதெல்லாம் வலிக்குது. 10 9 8 7 6 5 4 3 2 1. நீ சொன்னா கேளுடி, நில்லு. என்ன வேணும் உங்களுக்கு இப்ப? இங்க பாரு நந்தினி, நியூ இயர் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப போய் நம்ம சண்டை போட்டா நல்லா இருக்காதுடி. இப்ப நான் உங்ககிட்ட சண்டை போட போறேன்னு சொன்னா? நீ பேசுறதுலே தெரியுதுல எனக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க போங்க. நீங்க சரக்கடிக்க போறேன்னு சொன்னீங்க, போய் அடிங்க போங்க. ஏய், எனக்கு இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்லடி. அதுவும் இல்லாம நான் வெறும் பியர் தாண்டி குடிக்க போறேன். அதை போய் என்னமோ பெருசா சரக்குன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நீ. சரி, நான் பேசல, விடுங்க. நீங்க போய் அந்த வேலையை பாருங்க, நான் போறேன். என்னடி சிம்பிளா போறேங்கிற, அவ்வளவுதானா? வேற என்ன பண்ணணும்? கேக்கு வெட்டியாச்சு, சாப்பிட்டாச்சு, மாத்தி மாத்தி விஷஸ் சொல்லிக்கிட்டோம். இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க நியூ இயர்ல? எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா சாத்திட்டு தூங்க வேண்டியதான். சாத்திட்டு தூங்கணுமா? சரி சரி, தூங்கலாம். ஆனா இது ஃபர்ஸ்ட் டே இல்ல, நியூ இயர்ல ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணணும்ல, அதான். ஸ்பெஷலா என்ன பண்ணணும்? பாட்டு வேணா பாடவா உங்களுக்காக? மனதைரியம் அதிகம் தாண்டி உனக்கு. இப்ப அதை பாடினதுனால தானே எல்லாரும் சிரிச்சாங்கன்னு கோச்சிக்கிட்டு போறேன் இங்க இருந்து. மறுபடியும் பாடுவான்னு கேக்குறேன். ஐயோ, ரொம்ப பொங்காதீங்கன்னா. இங்க பாருங்க, நான் ஒன்றும் அதுக்காகலாம் கோச்சிக்கிட்டு போல. கோச்சிக்கிட்டு போற மாதிரி இருந்தேன்னு வைங்களேன், கேக்கு வெட்டின உடனே போயிருப்பேன். சாப்பிட்டு போயிருப்பேன். எல்லாருக்கிட்டையும் விஷஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்க மாட்டேன். சரிதான் சரிதான், நீ ஸ்வீட் ஆட் ரீச் சொல்லும், அதனாலதான் எல்லாருக்கும் விஷ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கோச்சிக்கிட்டு போற. ஏன் எனக்கு கூட தான் விஷ் பண்ண, மொதல் விஷயம் எனக்கு தான் பண்ண. என் ஸ்வீட் டார்லிங் டி நீனு. இங்க பாரு, நான் இப்போ எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு புரியலையாடி? சந்தோஷே, நீங்க நிக்கிற ஸ்டைலு, உங்க மூஞ்சி, இது எல்லாத்தையும் வச்சு நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியும். என்ன நான் ஒன்றும் குழந்தை கிடையாது. ஏங்க, உண்மையை சொல்லுங்க, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கீங்களா, இல்லை போயிட்டு 4 லோட்டா உள்ள போட்டு வந்துட்டீங்களா பீரை? என்னடி பேசுற நீ? லோட்டா கீட்டானிக்கிட்டு. நான் இன்னும் குடிக்கலடி, நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. சரி, உங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா போலான்னு அதான் இங்க நின்றுகிட்டு இருக்கேன். பேசிட்டீங்கல்ல, நான் கோச்சிக்கலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் போய் தூங்குறேன். என்ன, குட் நைட். நந்தினி, ஒரு நிமிஷம் இல்ல. என்ன சந்தோஷ் பண்றீங்க? கை விடுங்க. விட முடியாது, வாழ்க்கை ஃபுல்லா இந்த கையை தானே நான் பிடிச்சிக்கிட்டு இருக்க போறேன். விடு விடுங்கிற இந்த மாதிரி அதெல்லாம் விட முடியாது. நான் சொல்றது கேளு. ஒரே முறை, ஒரே ஒரே ஒரு முறை என்னை பார்த்து, நீ என் கண்ணை பார்த்து ஒரே ஒரு ஐ லவ் யூ மட்டும் சொல்லிட்டு கிளம்பு, நான் உன்னை விட்டுறேன். சந்தோஷ், இது நியூ இயர் சந்தோஷ், வேலண்டைன்ஸ் டே கிடையாது. என்னங்க நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருமா, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் லவ்வை செலிப்ரேட் பண்ணணும்னு இல்லை, நியூ இயர் அன்னைக்கும் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நியூ இயர் அன்னைக்கு பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு வருஷத்தோட தொடக்கம் இல்லை இது. அந்த வருஷம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும்னா நம்மளுக்கு பிடிச்சவங்களோட நம்ம நாளை நல்லபடியாக கடத்திட்டோன்னு வையேன், வருஷம் ஃபுல்லாகவே சந்தோஷமாக இருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். போன வருஷம்லாம் நிறைய சண்டை போட்டோம், ஆனால் இந்த வருஷம் அப்படி இருக்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். ப்ளீஸ் என்னை பார்த்து ஒரே ஒரு தடவை சொல்லிட்டு போ. சரிதான், எனக்கும் சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் நான் பாடுறப்ப நீங்கள் சிரிச்சிங்க பார்த்தீங்களா, எனக்கு இப்போ அதுதாங்க ஞாபகம் வருது. ஃப்ரீயாக விடுடி. நீ வேணா நெக்ஸ்ட் டைம் நீயே பாட்டு பாடி ரெக்கார்ட் பண்ணி பாரு, மணிக்கணக்காக உட்காந்து சிரிப்ப. விடுடி, அதெல்லாம் விடு. இப்போ எதுக்கு மைண்டை டைவர்ட் பண்ணுற? இங்கே பாரு, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லுவியா மாட்டியா? சொல்ல முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஸ்வீட்டுங்க நீங்கள். சரி, நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சொல்லு சொல்லு, அதை கேட்க தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சந்தோஷ், நான் இப்போ என் மனசில் இருக்கிறது உங்ககிட்ட சொல்கிறேன். அதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு. சரியா? சொல்லு சொல்லு. உங்களுக்கே தெரியும் சந்தோஷ், எனக்கு என் அப்பா நான் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு. அவர் தான் உலகம்னு இருக்கிற ஆள் நான். ஆனால் இப்போ எனக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. நான் அப்பா இருந்த இடத்துல உங்களை தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு உங்களை பிடிச்சிருச்சு, அந்தளவுக்கு உங்கள் மேலே லவ் இருக்குது எனக்கு. என் அப்பாவை தாண்டிட்டீங்க நீங்கள் நங்கிட்டா பாசத்தில், அந்த மாதிரி இருக்கிறீங்க. நீங்கள் கிடைச்சது எப்படி தெரியுமா தெரியுது எனக்கு? இந்த உலகத்துலேயே நான் மட்டும்தான் ரொம்ப லக்கியான பொண்ணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் அவ்வளோ நல்ல ஒரு சந்தோஷ். நான் பண்ணுற எல்லா மட்டமான வேலையையும் பொறுத்துக்கிறீங்க. நான் நிறைய சண்டை போடுறேன், நிறைய கோவப்படுறேன். ஆனால் அது எல்லாத்துக்கு பின்னாடியும் நான் உங்கள் மேலே அதிகமான லவ் வச்சுருக்கேன் சந்தோஷ். அது மட்டும்தான் காரணம், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் என்றைக்குமே என்னை வெறுத்துறாதீங்க. நானும் நீங்கள் வெறுக்கிற மாதிரி எதுவும் நடந்துக்கிறது இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், நானும் உங்களை எப்போவுமே வெறுக்க மாட்டேன். லைஃப் லாங் நம்ம எப்போவுமே சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும் சந்தோஷ்.
எனக்கு அது போதும். ஐ லவ் யூ சந்தோஷ். ஐ லவ் யூ டூ நந்தினி. கேட்டதுக்கு அதிகமாகவே சொல்லிட்டு ஐ லவ் யூ ஸோ மச். நீ இப்போ சொன்னதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை நந்தினி. இது எல்லாத்தையும் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் எனக்கு பொறுப்பு கொஞ்சம் கூடுதலான மாதிரி இருக்கு. ஏன்னா இது எல்லாத்தையும் நான் காப்பாற்றணும் நந்தினி. லைஃப் லாங் நான் காப்பாற்றணும். அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். உனக்காக பண்ணுவேன் நான். இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை சந்தோஷ். எனக்கே எல்லாம் தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன் நந்தினி, மாமா சின்ன குறை இல்லாமல் உன்னை வளர்த்துருக்காரு. அதே மாதிரி உன்னை நான் சந்தோஷமாக லைஃப் லாங் பார்த்துக்கணும். இது என் கடமை. இதை நான் பண்ணி தான் ஆவேன். கண்டிப்பாக பண்ணுவேன். பண்ணுங்க. மாடர்ன் ட்ரெஸ் போட மாட்டாளாம், ஆனால் இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு மட்டும் நிற்பாளாம். மூஞ்சியை பாரு அவளுக்கு எப்படி இருக்கான்னு. நான் இருக்க வேண்டிய இடண்டி அது. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். பாரு இனிமேல் என்னென்ன பண்ணுறேன்னு. சந்தோஷ், நான் ஒன்று கேட்கவா உங்ககிட்ட? தெய்வமே ப்ளீஸ் எதுவும் கேட்காத. நீ இப்படி ஆரம்பிச்சேன்னா அது எங்கே போய் முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நேரம் அமைதியா இரு ப்ளீஸ். பயப்படாதீங்க சந்தோஷ். நான் ஒன்றும் மோசமாலாம் கேட்க போகிறதில்ல, குதர்க்கமாகவும் கேட்க போகிறதில்ல. நார்மலாக தான் கேட்க போகிறேன். சரி கேளு. அன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷ், உங்களை மாதிரியே ஒரு நல்லவன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? அவன் என்ன தெரியுமாங்க சொன்னான்? நந்தினி, எனக்கு இப்படி பப்ளிக்கெல்லாம் ரொமான்ஸ் பண்ண வராது நந்தினி, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னா. ஆனால் இப்போ என்னடான்னா பார்க்குறப்பெல்லாம் கூப்பிட்டு வச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவன் என்கிட்ட. பாரா திருட்டு பையன். நல்லா திட்டுங்க இன்னும் பச்சையா. ஏன்னா என்னால் தான் திட்ட முடியலையே. வேணாம் விடுமா, போட்டோம். யாரையும் நம்ம அப்படிலாம் திட்டக்கூடாது சரியா? அதுவும் இல்லாமல் அவன் ரொம்ப நல்ல பையன்மா, நேர்மையானவன். உன்னை கடைசி இருக்க கஷ்டப்பட்டு காப்பாற்ற போறவன். அப்படி இருக்கும்போது அவனெல்லாம் மன்னிச்சு விட்டுறணும் நீ. சரியாமா சொல்லும்? போயோ. ஐ லவ் யூ டி. என் தங்கமே அழகா சிரிக்கிறேன். சிரிச்சா நல்லா இருக்குமா, பேசினா நல்லா இருக்குமா, ஆனால் பாண்டா மட்டும் காதில் ரத்தம் வருமா? என்ன லாஜிக்கோ இதெல்லாம். சரி பரவாயில்ல இருக்கட்டும். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு டெய்லியும் பாட்டு பாடி தான் நான் தூங்க வைக்க போகிறேன். அதுக்குள்ள நான் செவிடா இன்னும் கடவுளே. மைடியர் மச்சானுங்களா, உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ரா. அது என்னடா நல்வாழ்த்துக்கள் மட்டும் உனக்கு வலிக்கிட்டு போயிடுச்சு? எப்படி போனா என்ன நாய? உனக்கு புரிஞ்சது இல்ல? புரிஞ்சுது. உனக்கும் நல்வாழ்த்துக்கள்ரா. நல்வாழ்த்துக்கள். நானும் சொல்றேன், உங்க எல்லாருக்குமே நல்வாழ்த்துக்கள்ரா. நானும் சொல்றேன்டா, எனக்கு நல்வாழ்த்துக்கள். ஐயா குழந்தை, உனக்கு நல்வாழ்த்துக்கள் நீயே சொல்லி கூடாதுன்னா எங்களுக்கு சொல்றா. பாடுறா சிவா, இவனை என்ன எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்கான். நான் எப்படா திட்டின உன்ன? இவதானே நீ என்ன குழந்தைன்னு சொல்லி திட்டின. ஐயே. சரி சிரிச்சதெல்லாம் போதும். நான் உங்க 3 பேருக்கிட்டயும் ஒண்ணு கேட்கவா? இதே 3 பேர்கிட்ட கேட்பியா நீ? மூஞ்ச பத்தி அவனுக்கு ஏதோ என்கிட்ட கேட்டிருந்தா எனக்கு சம்மந்தியாவ போறியன்னு ஒண்ணு கொடுத்துருப்பேன். வெக்கமே இல்லாம 3 பேர்கிட்ட கேக்குற. சே ஏய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு அன்பு முத்தம் தானே வேணும், அதுதானே எங்க கிட்ட கேட்க போறேன்னு சொன்னேன். சீ, என்ன பேச்சு பேசின்னு இருக்கிறான் பாரு. டேய், சரக்கு உள்ள போயிட்டா என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு புரியாதாடா உனக்கு? கேவலவாதி. அதுவும் அன்பு முத்தமா ஊங்கிட்டியா? ஐயோப்பா, இதுக்கு கூட 2 பேரும் சேர்ந்து சிரிக்கிறானுங்க. டேய், எட்டு விட்டுருவோண்டா. அவன் என்ன சொன்னாலும் சிரிக்காதீங்கடா முதல்ல. ஏய், என்னடா ஓவரா பேசுற? ஏன் அவன் கிசு குத்தா வாங்கிக்க மாட்டியா நீ? அது நான் எவ்வளவு நல்லா கொடுப்பேன் தெரியுமா? ஐயோ, நாராசமா பேசுறானுங்களே இவனுங்க. டேய் அசோக், எதனா பண்ணுடா. நான் கொடுக்குவாடா. ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. இது வாயை மூடுங்கடா இருமானுங்களா. அதெல்லாம் இல்லடா, நான் உங்க 3 பேர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும்டா. அப்ப நீ ஸ்ட்ரைட்டா ஒரு விஷயம் கேட்க வேண்டியது தானே ஆரம்பிக்கணும். அது என்ன வெறும் ஒன்னு கேட்கவான்னு கேட்ட? ஒன்னு கேட்கவான்னா அதுக்கு அதுதானே அர்த்தம். நாங்கெல்லாம் அப்படிதானே பழகி இருக்கோம். ஐயோ, எங்கன்னா பெரிய மனுஷனுங்க மாதிரி பேசுறானுங்களா பத்தியா இவனுங்க? ஒருத்தன் பேரம் பேத்தி எடுத்துட்டான், மத்த 2 பேரு பிள்ளைங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சுட்டானுங்க. ஆனா இப்ப போய் என்னென்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கானுங்க பாரு. ஏய், அதுக்கும் பேசுறதுக்கும் என்னடா சம்பந்தங்குதா? எப்பா ஒண்ணு இல்லடா. ஆனா நான் கேட்க வேண்டியது கேட்கறேன்டா, பதில் சொல்லுங்க எனக்கு. சரி சூடாவது இன்ஜினியர், என்ன விஷயம்னு கேளு. என்னன்னா, போன வருஷம் நியூ இயருக்கும் இந்த வருஷம் நியூ இயருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். போன வருஷம் 2025, இந்த வருஷம் 2026 மச்சான். அரிசி முட்டை, நான் அதை கேட்கல. நமக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கு, அது என்னன்னு கேட்டேன். நமக்குள்ளன்னா நம்ம 2 பேருக்கு மட்டுமாடா இல்ல 4 பேருக்குமா? நம்மன்னா எப்பவுமே 4 பேர் தான்டா. சொல்லு, என்ன வித்தியாசம்? 4 பேருக்குள்ள என்ன வித்தியாசம் தெரியலையடா. இதை சொல்றதுக்கு தான் ராக வாசிட்டியா நீ? டே பாத்தியா, நீ சொல்லு. 4 பேருக்குள்ள என்னடா வித்தியாசமா இருக்குது? எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்கோம். ஆனா இந்த அரிசி மூட்டை கிட்ட தான்டா கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் குண்டாயிட்டான் அவன், தொப்பை போட்டான் பாரு. ஏய், எனக்கு எங்கடா இருக்குது தொப்பை? எரும மாடியா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் உழைப்பாளிடா, எனக்கு தொப்பையெல்லாம் வராது. எப்படியெல்லாம் சமாளிக்கிறான்பா. டே ஏன்டா பாடப்படுத்துறீங்க? சும்மா இருக்குடா கொஞ்ச நேரம். அதெல்லாம் இல்லடா, ஒரு அழகான வித்தியாசம் இருக்குடா நமக்குள்ள.
அழகான வித்தியாசமா? ஆ, ஒருவேளை நம்ம 4 பேர்ல நீ தான் நல்லா ஹைட் ஹேண்ட்ஸமா இருக்கிற. இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கிற. அதுவா இருக்குமோ? யோ இப்படி குழையறான் பாரு ஏச்சி. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. என்னடா நீ உன் பொண்ணு நடனம் பாட்டு பாடி சாவடிக்குது, நீ இப்படி பேசியே சாவடிக்கிற. ஏண்டா நல்லபடியா யோசிக்க மாட்டீங்களாடா? ஏய் என்னடா எதுக்குடா இப்ப என் பொண்ணு இழுக்கிற? என் பொண்ணு மட்டுமா கேவலமா பாச்சு? உன் பொண்ணு கூட தான்டா கேவலமா பாச்சு. 2 பேரும் கேவலமா தான்டா பாடினாங்க. அப்ப எனக்கு எந்த அளவுக்கு காது வலிச்சதோ அதே மாதிரி தான் இப்பவும் நீ பேசுறது காது வலிக்குது. அதனால நல்ல பதிலா சொல்லு. என்னடா பதில் சொல்லுங்கிற? டேய் தெரிலடா, நீயே சொல்றா. மகு பசங்களா இருக்கிறீங்கடா நீங்க. டேய் நானே சொல்றேன்டா, போன வருஷம் வரைக்கும் நம்ம 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணோம். ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லை. இந்த வருஷம் நம்ம 4 பேருமே ஒருத்தரோட ஒருத்தர் சம்பந்திங்களா செலிப்ரேட் பண்றோம். அதுதான் அந்த அழகான வித்தியாசம். ஆமாண்டா இன்ஜினியர், மூலக்காரன்டா நீ. இதுக்குதான் என் இஞ்சி வேணுங்கிறது எவ்வளவு அறிவாளியே பேசுது பேரு. ஆமாண்டா டேய், எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் ரத்த சொந்தமாவே ஆக போறோம்டா நம்ம புள்ளிங்களை கட்டி வச்சு. சூப்பர்ல. அதேதான் செம்மடா. நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்பவே. அது எப்படி நடந்துருச்சு. எங்கேயோ பிறந்து எப்படியோ வளர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இப்போ எல்லாருமே சொந்தக்காரங்களா மாறிட்டோம்ல. ஐயோ எனக்கு இதை நினைக்கும் போதே கண்ணில் தண்ணீர் வருது மச்சான். ஏய் அது தண்ணீர்னு சொல்லக்கூடாது அரிசி முட்டை, கண்ணீர். கண்ணீரும் தண்ணீர் தானடா. ஐயோ ஒத்துக்கிறேன்பா கவி பேரரசு, ஒத்துக்கிறேன். இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருந்துட்டு போயிடணும்டா நம்ம வாழ்க்கை ஃபுல்லா. ஆமா, நம்ம வாழ்க்கையில இது வரைக்கும் நம்ம பொண்டாட்டிங்களாலேயோ நம்ம புள்ளிங்களாலேயோ எந்த சண்டை வந்ததில்லை, இனிமேல்ட்டும் வர போறதில்லை. அப்படியே எதனா வர மாதிரி இருந்தாலும் அதுங்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம 4 பேர் மட்டும் எங்கன்னா ஓடிடலாம்டா. ரொம்ப சரியா சொன்ன மச்சான். ஆனா நம்ம எங்கேயும் ஓடிலாம் போவானாண்டா. நம்ம நல்ல லிவர்ஸை ஓடி போறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுட நம்ம ஒரு வீடு கட்டுவோம்டா. நம்ம 4 பேர் மட்டும் தங்குற மாதிரி ஒரு பெரிய வீடாக கட்டிடுவோம். சரியா? நம்ம பொண்டாட்டிங்க நம்ம அவ்வளோதான். புள்ளிங்கெல்லாம் வேணாண்டா. அதுங்களுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு துரத்தி விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே போட்ட பிளான் தான், அதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம்டா. வீடு தானடா, பிளான் எல்லாம் நான் ரெடி பண்றேன்டா. முதல்ல எல்லாத்துக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். சூப்பர்டா இன்ஜினியர். பசங்களுக்குலாம் டக்கு டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிடணும்டா. ராகுல் காயத்ரி கல்யாண வாழ்க்கை ஸ்மூத்தாக தான் போகுது. அதுங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து மணிக்கும் மனோஜுக்கும் கல்யாணத்தை முடிக்கணும். அதுங்க 2 பேர் லைஃபும் நல்லா தான் இருக்கும். அதுங்களுக்கும் பெருசாக சண்டையெல்லாம் வராது. ஆனால் இந்த சந்தோஷம் நந்தினியை நினச்சா தான்டா பயமா இருக்குது. இதே அதெல்லாம் ஜாலியாக சந்தோஷமா இருப்பாங்கடா. பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீ வேணா பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேருமே மாறிடுவாங்க. என் பொண்ணியா என்ன மாதிரி முரட்டு பிசா இருந்தாலும் குணமான பொண்ணுடா. தோகரானே அந்த முரளிய அவன் பெத்த புள்ள அந்த சந்தோஷம் இருக்கிறானே 4 கண்ணை. என் பொண்ணும் 4 கண்ணு தான் இருந்தாலும் சொல்றேன், அந்த 4 கண்ணை அப்படியே ரொம்ப நல்லவன் மாதிரியா இருப்பான். ஆனால் நல்லவன் கிடையாது. எனக்கு தெரியும். ஆனாலும் நல்லவன் தான். பேசிக்காவே அடிப்படையில் ஆழ்ந்து போய் உள்ளே பார்க்கும்போது அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். 2 பேருக்குமே நல்லா செட் ஆகும்டா. பாரு 2 பேர் லைஃபும் நல்லா இருக்கும். நல்லா இருந்தால் சந்தோஷம்தான், பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நல்லது தான். எல்லாம் நல்லபடியாக நடக்கும்டா, பார்த்துக்கலாம். சரி எல்லாரும் ஒரு ரவுண்டு போட்டுட்டு தூங்கிடுவோமா? சியர்ஸ்டா மச்சானுங்களா. சியர்ஸ். வீடு ஃபுல்லா குழந்தை குட்டின்னு ஒரே கலகலன்னு இருக்குல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு இப்பதான். உனக்கு மட்டும் இல்லடி, எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்குது. நம்ம சும்மா வெறும் வாய் வார்த்தைக்கு சொல்லிட்டு எதையுமே நிறுத்தல, எல்லாத்தையுமே நம்ம மெனக்கெட்டு செயல்படுத்துறோங்கிறதுக்கு இதெல்லாம் தாண்டி உதாரணம். ஒரு விசேஷம்னா எல்லாரும் ஒன்று கூட்டிடுறோம்ல, இதே மாதிரி இருந்துடணும்டி கடைசி வரைக்கும். இதை நம்ம காப்பாற்றணும். கண்டிப்பா பாரு. அதுவும் இல்லாம நம்ம இப்ப எல்லாருமே சம்பந்திங்களா வேற ஆக போறோம். அப்ப நம்ம எல்லா விசேஷத்துக்கும் ஒன்னா இருந்துதானே ஆகணும். அது என்னமோ சரிதான். வருஷம் பிறந்துருச்சு, அடுத்த விசேஷம் மணிக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் தான்ல. ஆமா சுகு, பொங்கலுக்கு அடுத்தது விசேஷமே நம்ம வீட்டுல அதுதான். சரிடி, கல்யாணத்தை எப்படி பண்ண போற? எப்படி பண்ணுவாங்க? மண்டபத்தை புக் பண்ணி ஐயரை கூப்பிட்டு மந்திர படிக்க சொல்லி மனோஜை என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுவேன், அவ்வளவுதான். என்ன என்ன என்னடி சிரிக்கிறீங்க? அப்படித்தானே பண்ணுவாங்க கல்யாணம் எல்லாருக்கும். ஏ லூசே, நான் அப்படி கேட்கலடி. என்னடி என்ன லூசுங்கிற? நானும் உனக்கு சம்மந்திடி ஒரு வகையில. சரி இருக்கட்டும். இருந்தாலும் நான் கேட்டது அது கிடையாது, ஓகேவா? கல்யாணத்தை எப்படி பண்ண போறேன்னா எந்த முறைப்படி பண்ண போறேன்? உங்க ஊரு நார்த் இந்தியன் ஸ்டைல்ல பண்ண போறியா இல்ல தமிழ்நாட்டு ஸ்டைல்ல பண்ண போறியா? நான் தமிழ்நாட்டோட மருமக, அப்ப தமிழ்நாட்டோட ஸ்டைல்ல தானே பண்ண முடியும். இல்லைன்னா 2த்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூஷன் மேரேஜ் மாதிரி பண்ணிடலாம். ராகுலுக்கு பண்ணுமே அந்த மாதிரி. ஆமாம்மா, ராகுல் கல்யாணம் சிறப்பா இருந்தது, அதே மாதிரி பண்ணிடலாம்டி. சடங்குல இருந்து எல்லாத்தையுமே அப்படியே பண்ணிடலாம். ஆமாடி ஷில்பா, அப்படியே பண்ணிடுடி. ராகுல் காயத்ரி கல்யாணம் இப்போ கூட என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஒரு சடங்கையும் இவ பார்த்து பண்ணா தெரியுமாடி சுகு. நீ தான் பெருசா எதுலையும் கலந்துக்கல. கல்யாணத்துக்கே உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூப்பிட்டோம். ஆனா சின்ன விஷயத்தெல்லாம் ஷில்பா பார்த்து பண்ணாடி. ஒரு நாளுமே வீட்டில் விசேஷம்
சந்தோஷம் மாதிரி இருந்தது தெரியுமா. முன்னாடி எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் மணி கல்யாணத்தை மிஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் வந்துடுறேன். ஆமாண்டி, கணேஷ் பூஜையிலேருந்து ஆரம்பிக்கும் ஃபங்க்ஷனு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பொண்ணை வந்து மறு வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்குமே எல்லா சடங்குலையும் நீ இருக்கணும், சரியா? கண்டிப்பாக இருப்பேன்டி. ஆனால் பொண்ணை மறு வீட்டுக்கு அனுப்புவியா? அனுப்பாம ஒரு சாங்கியத்துக்கு அனுப்பிதானே ஆகணும். அதானே பார்த்தேன், ஷில்பா பொண்ணை மறு வீட்டுக்கு அனுப்புவானதும் ஒரு நிமிஷம் பதறிட்டேன் நான். என்னடி கிண்டல் அடிக்கிற? பொண்ணு பிரிஞ்சு இருக்க முடியாதுடி, அதனால தான் மனோஜை வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொன்னோம். சரிடி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆனாலும் ஷில்பா, என்னதான் இருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்ணை மறு வீட்டுக்கு அனுப்புறது தாண்டி மரியாதை. நீ கொஞ்சம் அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சு பாரு. ஆமாம்மா, யோசி. உன் பொண்ணை ஒழுங்காக என் வீட்டுக்கு அனுப்பிடு. என் வீட்டிலே இருந்துட்டு போட்டோம் ரெண்டும். ஏண்டி, நான் பார்த்துக்க மாட்டேனா உன் பொண்ணை நல்லா? பாரு, நீ என்னை விட என் பொண்ணை 100% நல்லா பார்த்துப்ப, உயிராக பார்த்துப்பன்னு எனக்கு தெரியும். பாரு, அவளுக்கு என்னை விட உன்னையே தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவளை உன் வீட்டுக்கு அனுப்புறதுலலாம் பிரச்சனை இல்லை. அவளை பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். நான் கூட தாங்கிப்பேன், ஆனால் அவரால் தான் தாங்க முடியாது. சரி சரி விடு, பார்த்துக்கலாம். ஆசாசியாக வளர்த்த பொண்ணை பிரியறது கஷ்டம்தான், பார்த்துப்போம். எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். சரி சரி, இப்போ யாரும் சோகமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேணா. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ரி. எத்தனை முறைடி சொல்லுவேன்? இந்த டாப்பிக்கை மாற்றணும்ல, அதுக்காக தான் ஆரம்பிச்சு விட்டேன். ஹாப்பி நியூ இயர். சுகன்யா, நீ குசும்புக்காரி தாண்டி. உங்களோட இருக்கும்போது மட்டும்தான். அது சரி. அண்ணனுக்கு சொன்னியாடி ஹாப்பி நியூ இயர்? என்ன கேட்குறியே? நீங்களாம் உங்கள் புருஷங்க கிட்ட சொன்னீங்களா ஹாப்பி நியூ இயர்? சொல்கிற நிலைமையிலையா இருக்கிறாங்க எல்லாரும். அதனால தான் நானும் சொல்லலை, எல்லாம் பொழுது விடிஞ்சு சொல்லிக்கலான்ட்டு விட்டுட்டேன். ஆனால் என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பத்தியா ரூமில்? ஒரே சத்தம் தான். எல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே. அது என்னமோ சரிதான், ஆனா இந்த வருஷம் ஆட்டம் கொஞ்சம் ஓவராவே இருக்கு. ஏன்னா முன்னாடி எல்லாரும் நண்பர்கள்லாம் செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க நியூ இயர். இந்த தடவை சம்பந்திங்களா செலிப்ரேட் பண்றாங்கல்ல, அதான் வித்தியாசம். கரெக்ட் டி ஷில்பா, ரொம்ப கரெக்டா சொன்னேன். நான் எப்பவுமே கரெக்ட் தான். இன்ஜினியர் பொண்டாட்டியாச்சே.